ஒரு பெண்ணுக்கு மார்பகத்திலே பால் இருப்பது அவளுக்கு தெரியாது, கண்ணீர் வருவதும் அவளுக்கு தெரியாது. தலை நிறைய கண்ணீர் இல்லை. சில சொல்லுவாங்க குடங்குடமா கண்ணீர் விட்டு அழுதேன். வாட்டு கண்ணீர் டங்கா இருக்குது தலையில, சொம்பு சொம்பா டம்ளர் டம்ளரா கண்ணீர் விட்டேன். கொஞ்சம் கண்ணீர் வந்திருக்கும், அது குடங்குடமா விட்டேன். அழுது அழுது எல்லாம் வறண்டு போச்சு, ஏறி வத்தி போச்சு. சொல்றோமா இல்லையா? இந்த கண்ணீர் எங்கிருந்து வருது? கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவஞான போதத்திலே ஒரு செய்யுள் சொல்லுகிறார். இல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைப்பால் நல்லாய் உழவாமல் நீர் நிறைந்தார் போர் இல்லா அருவானை யார் அறிவார் தானே உருவாகி தோன்றானே. ஒரு பெண்ணுக்கு மார்பகத்திலே பால் இருப்பது அவளுக்கு தெரியாது, கண்ணீர் வருவதும் அவளுக்கு தெரியாது. தலை நிறைய கண்ணீர் இல்லை. சில சொல்லுவாங்க குடங்குடமா கண்ணீர் விட்டு அழுதேன். வாட்டு கண்ணீர் டங்கா இருக்குது தலையில, சொம்பு சொம்பா டம்ளர் டம்ளரா கண்ணீர் விட்டேன். கொஞ்சம் கண்ணீர் வந்திருக்கும், அது குடங்குடமா விட்டேன். அழுது அழுது எல்லாம் வறண்டு போச்சு, ஏறி வத்தி போச்சு. சொல்றோமா இல்லையா? இந்த கண்ணீர் எங்கிருந்து வருது? நான் அடிக்கடி சென்னை விமான நிலையத்தில் இந்த காட்சி பார்க்கறது உண்டு. துபாய்க்கு போவார் ஒருத்தர். போகும்போது ஒருத்தர் தான் போவார், 30 பேர் வந்திருப்பாங்க வழி அனுப்புறதுக்கு. அவரை சுற்றி நிற்பாங்க, அவரை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. கடைசி நேரம் உள்ளே போகும்போது அழுது மூக்கெல்லாம் தொடச்சி அவர் மேலேயே தொடச்சி, ஜாக்கிரதை உடம்ப பார்த்துக்கங்க, உடம்ப பார்த்துக்கோன்னு அதை அப்படியே தடை விட்டுருவாங்க. அவரும் அழுவார், கண்ணெல்லாம் கசந்து செவந்து போவார். அவர் உள்ளே போய் மறையிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே போவாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவார். வரும்போது இதே 30 பேர் அங்கே போயிருப்பாங்க, கூட 35 பேர் போயிருப்பாங்க. நான் வரும்போது நல்லா வருவார்ல, அதுக்காக. அவர் வந்தோடனே பார்த்துட்டு அழுவாங்க. போகும்போதும் அழுவாங்க, வரும்போதும் அழுவாங்க. போகும்போதும் போயிட்டாரேன்னு அழுகிறாங்க, வந்தபோது வந்துட்டாரேன்னு அழுகிறாங்க. ஒன்று துக்கத்தினால வருகிற அழுகை, மற்றொன்று சந்தோஷத்தினால வருகிற அழுகை. ரெண்டுக்கும் காரணம் உணர்வு. அன்பு உணர்வு அழுகையை வர வைக்கிறது. ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு பால் சுரக்கிறது எங்கிருந்து? மார்பகத்திலே பால் இல்லை, அது பால் தொட்டி இல்லை. ஆனால் வருகிறது, சுரக்கிறது எப்படி? குழந்தை அழுத உடனே, அந்த குழந்தையை கையில் தூக்கின உடனே, அந்த தாயின் அன்பு உள்ளத்திலே பெருகின உடனே பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த அன்பு வெளிப்படுத்துகிறது. அது போல இல்லா அருவானை யார் அறிவார்? உருவமே இல்லாமல் அருவா இருக்கின்ற கடவுளை யாரையா அருவ முடியும்? அவருக்கு அன்பு பெருகி தன்னை அவர் வெளிப்படுத்தாவிட்டால் தானே உருவாகி தோன்றானேல். இந்த உலகத்திற்கு தேவன் தமது அன்பினாலே மனுமக்களை காப்பதற்கு தானாக இந்த உலகத்திற்கு வராவிட்டால் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? தாய்மானவர் ஒரு அழகான பாடல் பாடியிருக்கிறார். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நான் அனுபவிச்சு அந்த நாட்களில் மனப்பாடம் பண்ணி அழுது அழுது ஜெபித்த நாட்கள் உண்டு. கோயிலே என்னுடைய உறைவிடமா இருந்தது. வீட்டுக்கு போக மாட்டேன், கோயில் கட்டடத்திலே இருப்பேன், பூசாரி கூடவே சுத்துவேன், எல்லாம் கேட்டு கேட்டு படிப்பேன். அவர் சொல்லுகிறார், அன்பை பெருக்கி என் உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் எந்தாய் பராபரமே. பராபர கனிமானையிலே எந்த கடவுளை பாடுகிறார் என்று எனக்கு தெரியல. பராபரமே, பரத்தில் இருக்கின்ற பரம்பொருளே, அன்பை பெருக்கி இறைவனுக்குள்ளே அன்பு பெருகிற்றாம். எதற்கு? என் ஆருயிரை காக்க, என்னுடைய ஆன்மாவை காக்க இன்ப பெருக்காக உலகத்திற்கு வந்தாராம். என்ன செய்தாராம்? தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்டார். உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறார்கள். பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் மீது அன்பு கொண்டு
அவனை மனிதனாக மாற்றி தன்னுடன் மறுபடியும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பு பொங்கினதனால் தன் உயிரை மனிதனுக்காக மண்ணுயிருக்காக கொடுத்த ஒரு தெய்வம் உண்டானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் சொல்ல முடியாது. தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஆரம்ப காலத்திலே சிவபக்தராயிருந்தவர். சிவன் அருள் வேட்டல் என்று ஒரு பதிகம் எழுதினார். பிற்பாடு அவருக்கே அது மனநோவாய் இருந்தது. அவன் ஒரு கோபக்காரன், ருத்ரன் ஆகினாலே அவன் தெய்வம் அல்ல என்று முருகன் அருள் வேட்டல் என்று ஒரு பதிகம் பாடினார். அது எழுதி முடித்தவுடன் அவருக்கு யோசனை வந்தது, முருகன் 2 மனைவிக்காரன் ஆகினாலே அது சரியல்ல, நமக்கு நல்ல முன்மாதிரியாக இல்லை என்று கம்யூனிசத்தை நாடினார். பொதுமை வேட்டல் என்று கம்யூனிசத்தை குறித்து எழுதினார். அது எழுதி முடித்தவுடன் யோசித்தார், கம்யூனிசத்திலே கடவுளை பற்றிய ஒன்றும் இல்லை, ஆகவே கடவுளற்ற ஒரு மார்க்கத்தை நான் பின்பற்றக்கூடாது என்று அதையும் வேண்டாம் என்று தள்ளிவிட்டார். இந்நிலையிலே தென்னிந்தியாவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்தார்கள். அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக திருவிக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மகாத்மா காந்தியுடன் அதிக இடங்களுக்கு சுற்றி பார்த்த திருவி கல்யாண சுந்தரனார் காந்தியமே இந்த இந்தியா மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் என்று காந்தியத்தை பற்றி ஒரு பதிகம் எழுதினார்கள். கோட்சே காந்தியை சுட்டுவிட்டான். இந்த நிலையில் திருவிக்கா எழுதுகிறார், காந்தியின் பருவுடல் வீழ்ந்தது, அவ்வீழ்ச்சி என்னை இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தை நோக்கி நடைபோட வைத்தது. காரணம், காந்தியத்தின் முழு பரிணாமமும் இயேசுவின் மலைப்பிரசங்கமே என்று முடிக்கிறார். கிறிஸ்து அருள் வேட்டல் என்ற நூலிலே இதை சொல்லுகிறார். காந்தியத்தின் முழு பரிணாமமும் மலைப்பிரசங்கம். யங் இந்தியா என்ற பத்திரிகையிலே மகாத்மா காந்தி அவர்கள் எழுதும் பொழுது, இந்திய மக்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து உண்மையாய் நடந்திருப்பார்களானால் இந்நேரம் இந்தியா முழுவதும் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறியிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார். அது ஒன்றுதானே பிசாசு செய்ய விட மாட்டேன் என்கிறார். கூட்டங்களுக்கு போ, பிரசங்கத்தை கேள், பாட்டு பாடு, வீட்லயும் நிறைய பாட்டு கேசட் வாங்கி வை, பெருமையா சொல்லிக்கோ. ஃபாதர் பிக்மன்ஸ் கேசட் எல்லா வால்யூம் எங்க வீட்டில் இருக்கு, பெருமையா சொல்லிக் கொள்ளுங்க. நிறைய பாட்டு கேசட் வாங்கி வைங்க, செய்தி கேசட் வாங்கி வைங்க, எல்லாம் பிசாசு அனுமதிப்பான். ஆனால் கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்க விட மாட்டான். காந்தியத்தின் பரிணாமம் எது? வட்டமேஜை மகாநாட்டிலே இங்கிலாந்து அரசரோடு பேசும்போது, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறார் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிறீர்களே, எங்களை ஏன் அடிமைகளாக வைத்திருக்கிறீர்கள், எங்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்ற கேள்வி அவர்களை ஆட்டி படைத்தது. ஆகவேதான் விடுதலை மார்க்கத்திற்கு மகாத்மா காந்தியை பயன்படுத்தினார்கள். திருவிக்கா அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், ஏசினேன் உன்னை, இகழ்ந்தேன் இனிய மொழியை, கூசினேன் இல்லை, பின்னறி குறியனை குறித்து அழுதேன். இயேசுவே, என் உள்ளம் எய்தியது எப்படியோ, என் உள்ளத்திற்குள் இயேசுவே நீ எப்படி அப்பா வந்தாய்? உன் இனிய மொழியை நான் இகழ்ந்தேன், இதற்காக நான் வெட்கப்படவில்லை, கூச்சப்படவில்லை, ஆனால் என் உள்ளத்திற்குள் வந்தாயே, அது எப்படி? திருவிக்காவின் கேள்வி. உன் குருதி மூழ்கினேன் உய்ந்தேன் திருக்குமரா, என் குருதி எங்கேயோ ஏற்றா என்று பாடினாரே. உன் குருதி மூழ்கினேன் உய்வடைந்தேன், ரட்சிக்கப்பட்டேன். திருக்குமரா, என் குருதியை நீ ஏற்றுக்கொண்டு உன் குருதியை எனக்கு தந்தாயே என்று சொல்லுகிறார். ஒரு பாடலிலே நான் ரசித்த பாடல் உண்டு. திருக்குறள் 2 குறளுக்கு திருவிக்கா சற்று முரண்பாடாக விளக்கம் கொடுக்கிறார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று இல்வாழ்க்கையை குறித்து திருவள்ளுவர் சொல்லுகிறார். அன்பும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்புடையதாக பயனுடையதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். திருவிக்கா அதற்கு ஒரு கேள்வி போட்டார். அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன்,
திறத்தை தெளிகிறேன். ஐயா, அன்பும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமாய் இருக்கும் என்று சொன்னாரே, அந்த அறம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று ஆய்ந்து அளந்து பார்த்தேன், ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், திறத்தை தெளிகிறேன். மூன்றாவது வரி சொல்லுகிறார், சீற்ற கொலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய் புனிதம் நினைவில் புகவும் அறம் அன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என் ஆருயிரே என்று முடிக்கிறார். திருவிக்கா கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. ஆனால் அவர் ஏன் தன்னுடைய மார்க்க தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த இயேசுவை அன்புக்கும் அறத்திற்கும் உதாரணமாக எடுக்க வேண்டும்? இது உங்களுடைய சிந்தனைக்கு வைக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். உயிரை காட்டிலும் ஒழுக்கமே பெரியது, உயிரை விட ஒழுக்கம் நல்லது, அதை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னார். திருவிக்கா கேட்கிறார், கொழிக்குமோ தானே? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பென்றிருந்தால் கொழிக்குமோ தானே? ஐயா, நான் கேட்கறதுனால எனக்கு தானா ஒழுக்கம் வந்துருமா? நான் ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், விரும்புகிறேன், அப்படி நினைப்பதனால எனக்கு ஒழுக்கம் வந்து விடுமா? திருவிக்கு அதற்கு பதிலும் சொல்லுகிறார், ஒழுக்க உருவாம் இயேசுவை உண்ணி உளத்தொழுதால் அழுக்கை கழுவும் ஒழுக்கம் அலர்ந்திடும். ஒழுக்கம் வேண்டுமானால் இயேசுவை உண்ணி உளம் தொழ வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டால் ஒழுக்கம் தானாக வந்து விடும். நீங்க எப்படி சிந்திச்சு பாருங்க ஐயா. யாராயிலும் இந்த உலகத்தில் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவரை அறிந்த பிற்பாடுதான் குடிக்க ஆரம்பித்தேன், புகைக்க ஆரம்பித்தேன், விபச்சாரத்தில் ஈடுபட்டேன், சீட்டு விளையாட ஆரம்பித்தேன், சூதாடினேன், மனைவியை அடித்தேன், வெறுத்தேன் என்று யாராவது சாட்சி சொல்லியிருக்காங்களா? அல்ல. ஆனால் சாட்சி சொல்கிறவர்கள் எல்லாரும் நான் இந்த தீய குணங்களில் இருந்து இயேசு என்னை விடுவித்தார் என்றுதான் சாட்சி சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாருங்க, நானும் நிறைய இடங்கள்ல இந்த கிராம பகுதியெல்லாம் போனா பேய் ஆடும் நிறைய. அது என்னமோ கிராமத்து மக்களை தான் பேய் ரொம்ப பிடிக்குது, அது பொம்பளைங்களை தான் ரொம்ப பிடிக்குது, என்னன்னு தெரியல. போனா அது என்னென்னமோ சொல்லுங்க, நான் யார் தெரியுமா முன்சாமி அப்படிங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லும். நான் இதுவரை பார்த்துட்டேன் எந்த பேய் நான் தாண்டா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லவே இல்லை. இயேசு பேர் சொன்னா ஓடுது.